ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பயங்கரமான சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறோம். நம்ம திருத்தணி இங்கே நம்ம திருத்தணியில் இருக்கிறோம். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடிக்கிறதுக்கு விசேஷம் போயிட்டுருக்குது. இது 2 நாளாகவே பயங்கர கூட்டம் வந்துட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுண்டு தெரியும், பயங்கர பம்பர் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. பரணி காலையில் தான். இன்றைக்கி இது விடிஞ்சா சண்டே விடிய காலையில் ஒரு 4:30 மணிக்கு நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாகவே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி முடியல என்னால், அதால் கௌசிப்பாவை அனுப்ப போகிறேன். இந்த நேரத்துலேயும் எப்படி இருக்குது பாருங்க, பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அங்கே எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன். நான் அதை போடுறேன் உங்களுக்காக. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு பயங்கர விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு நம்ம ஏரியாவில் களை கட்டும் விசேஷம். இதே மாதிரி தான் பயங்கர அந்த அரோகராகவும் அந்த சவுண்டு நம்ம வீட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். இது நான் லைவ் விட நான் எங்கெங்கே ஒவ்வொரு டைமில் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2-3 வீடியோனாலும் அங்கங்கே போயிட்டு எடுத்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன். இங்கே வர முடியாதவங்களாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் நம்ம ஊர் ஜெகஜோதியாக இந்த ஒரு வாரம் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ போயிட்டு கௌசிப்பா போயிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வருவார். அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதை எடுத்துகிட்டு வருவார். அதை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜூலை 28 சண்டே விடிய காலையில் ஒரு 4:30 மணிக்கு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில் இருக்குதுல்ல, அதோட அடிவாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி விசேஷம் டைமில் ரொம்ப பூரிப்பாக இருக்கும் எங்களுக்கு. இது பேக் சைடு, முன்பக்கமும் காவடி எடுத்துகிட்டு ஏறுவாங்க, இந்த பக்கமும் எடுத்துகிட்டு ஏறுவாங்க. முன்னாடி ஒரு தெப்பக்குளம் இருக்கும், அதே மாதிரி கோயில் பின்பக்கமும் ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளம் ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் காவடி எடுத்துகிட்டு படி இருக்குது, பின்பக்கமும் படிங்க இருக்குது, அதில் ஏறி போவாங்க. கூட்டம் கொஞ்சம் அப்படியே இந்த சைடு அந்த சைடுன்னு கொஞ்சம் பிரித்து ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இருக்கிற ஊர்லேருந்து வரவங்களாம் ஈஸியாக ஏறத்துக்காக இந்த பக்கம் ஏறுவாங்க. ஏன்னா பஸ் எதுவுமே ஊருக்குள்ளே போகாது இந்த ஆடிகிருத்திக்கு டைமில். அதால் இந்த சைடு இருக்கிற ஊர்லேருந்து வரவங்களாம் பேக் சைடில் ஏறுவாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் முன் பொசிஷனில் ஏறுவாங்க. அந்த மாதிரி பிரிவாங்க கூட்டங்கள்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தெப்பக்குளம். இந்த இடத்துல நிறைய உள்ள இந்த தெப்பக்குளத்துக்கிட்டவும் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டைம் 4:30 ஃப்ரெண்ட்ஸ். நான் எடிட் பண்ணும்போது 5 மணிக்கு எடிட் பண்ணிகிட்ருக்குறேன். நைட்டே போய் எடுக்கலான்னு இருந்தோம், சரி அப்படியே கொஞ்சம் விட்டாச்சு. எனக்கு தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர சவுண்டாகவே இருந்தது. சரி விடிய காலையில் தண்ணி தெளிக்க ஏஞ்சேன். கௌசியப்பா அனுப்பிச்சு எடுக்கலாமே, இது நம்ம உங்களுக்காக நம்ம போய் பரவாயில்ல சிரமப்பட்டாலும் போய் எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இங்கே பார்க்க முடியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடி எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே அப்படி ஒரு எனர்ஜி நமக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்குதுன்னா சொல்லவே முடியாது. உண்மையாகவே அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த எப்படி ஃபீல் ஆகும்னு. இங்கே பாருங்களேன், இந்நேரத்துக்கு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டுலாம் வராங்க. பார்க்கவே நமக்கு இருக்கும், அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் எந்த ஊர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க அப்படிலாம் தோணும். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கையில் எடுத்துகிட்டு வராங்க. ஆளுங்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதுதான் காவடி. பொதுவாக திருத்தணியில் புஷ்ப காவடி விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. காவடிங்க வேறு வெரைட்டி இருந்தாலும் நிறைய எடுக்கிறது இந்த மாதிரி காவடி தான், புஷ்ப காவடி தான் எடுக்கிறாங்க. மயில் காவடி பால் காவடியும் எடுப்பாங்க. இருந்தாலும்
பழனிக்குன்னு ஒரு இது, அதே மாதிரி திருத்தணிக்குன்னு இந்த மாதிரி காவடி அதிகமாக இருக்கும். இவங்களாம் வந்து அங்கேருந்து ஊரில் இருந்தே நடைப்பயணமாக வருவாங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் வராங்க பாருங்களேன். அங்கேயே வந்து நைட்டு முன்னாடி நாளே வந்தவங்க வந்து அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை காலையில் ஏஞ்சி போவாங்களா என்னன்னு தெரியல. நிறைய வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு அங்கேயே படுத்துட்ருக்குறாங்க. நம்ம தெரு வரையுமே வந்து படுத்துட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்க. காலையிலலாம் பயங்கரமாக நடமாடுவாங்க. இங்கே எங்கேயும் குளிக்கிறதுக்கு போகிறது, பாத்ரூம் போகிறதுன்னு நம்ம வீட்டுக்கிட்டவே இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சரி, கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். நான் இங்கே நடக்கிறது அந்த பக்கம் முன்னாடி பக்கமும் வந்து போய் எடுத்துகிட்டு ஊர் உள்ள என்னெல்லாம் கடைங்க எப்படிலாம் வந்து கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்பப்போ எடுத்து உங்களுக்காக போடுறேன். இங்கே வர முடியாதவங்க கண்டிப்பாக பார்த்து அந்த முருகனோட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் கோயில். இன்னும் கிட்ட இருக்கிறோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் தூரமாக தான் எடுத்துருக்குது. நம்ம வீடு வந்து இன்னும் கிட்ட தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து எங்கே எடுக்கிறோம், எப்படிலாம் இருக்குது விசேஷம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.